அன்பு நண்பர்களே, தமிழ் அன்பர்களே, இது டாக்டர் எம் சந்திரசேகரன் மனித குரல். கடந்த 6 ஆண்டுகளாக திருக்குறள் கதைகள் தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் வெளியிட்டு வருகிறேன். அக்கால தமிழ்நடை இக்கால தமிழ்நடை வேறாக உள்ளதால் திருவள்ளுவரின் மகத்தான கருத்துக்கள் புரிவதில் சிரமம் உள்ளது. பல பெரிய அறிஞர்கள் குறள்களுக்குண்டான பொருள்கள் எழுதியுள்ளார்கள். ஆனால் இதில் சிந்தித்து பார்த்தால் திருவள்ளுவரின் குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களில் ஒரு கருத்தை பலவித கோணங்களில் திருவள்ளுவர் அணுகுகிறார். மொத்தத்தில் கருத்தின் உண்மை குறள் பல கோணங்களில் சொல்வதில் முக்கியத்துவம் புரிதலில் சிரமம் உண்டாகிறது. ஏனெனில் அத்தனை வகை கோணங்களில் மனித வாழ்வில் அவை கலந்துள்ளன. ஆனால் அந்தந்த கோணத்திலேயே கதைகள் வந்தால் புரிதல் முழுமையாகும். வாழ்வின் பல கோணங்களும் நமக்கு புரியும். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் எவ்விதமும் பொருந்தும் என்பது இதன் மூலம் நாம் அறியலாம். இதற்காகவே இந்த முயற்சி. பல சமயம் இம்மாதிரி ஒரு கதை எழுத 1 முதல் 4 நாட்கள் ஆகிறது. சில சமயம் அரை மணியில் முடிந்து விடுகிறது. கதைகளை வீடியோ செய்வதில் கால நேரம் அதிகமாகிறது. ஆடியோ வீடியோ இரண்டும் சேர்ந்து 10 to 12 மணி நேரம் ஆகிவிடுகிறது. ஏனெனில் ஆடியோ வீடியோவில் படங்கள் செலக்ஷன், ஆடியோ வீடியோ இணைப்பு, குரலின் கருத்துரை, விவாதம் என காலம் அளவு தேவையாக உள்ளது. சமீபத்திய மேம்படுத்தப்பட்ட AI டெக்னாலஜியில் தரலாம் என்றால் அது நன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு இன்னும் பல மடங்கு நேரம் தேவை என உணர்ந்தேன். சிறிது கற்று அதை விட்டுவிட்டேன். இப்போது 290 குறள்கள் முடித்து வீடியோ போட்டுள்ளேன். கதைகள் 745 வரை எழுதி முடித்துள்ளேன். இன்னும் 1000க்கு மேல் வீடியோக்கள் வர வேண்டியுள்ளது. கதைகள் 600 எழுத வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. பொது மருத்துவன் என்ற முறையில் நேரம் கிடைக்கவில்லை. இதற்கு கதை எழுதுவதே மிகச் சிரமம். வீடியோ செய்வது நேரம் எடுத்துக்கொள்வதால் அதுவும் சிரமம். வயதும் ஒரு தடைக்கல் இதில் ஆகலாம். ஃபீட்பேக் போன் மூலமும் மற்றும் சந்திக்கும் இடங்களில் கிடைக்கிறது. 1000 to 1100 பேருக்கு இக்கதைகள் செல்கிறது. இன்றைய ஸ்பீடு வாழ்வில் இலக்கியம், மொழி படைப்புக்கு வரவேற்பு குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. இதனை மேம்படுத்த பலரும் அறிய செய்ய எங்கும் செல்ல நேரமில்லை. மருத்துவ கடமையால் பல தமிழ் புலமை உள்ளவர்கள் இணைத்தும் இதை துரிதப்படுத்தலாம் என்றால் அதுவும் முடியவில்லை. ஆகையால் இந்த கதைகளை பெறும் பொதுமக்கள் பலருக்கும் பல குரூப்புகளுக்கும் அனுப்பி உதவிட இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். இலக்கியங்களின் மொழியின் முதல் கடமையே நல்ல விஷயங்களை சாதாரண மனிதருக்கு எடுத்து செல்வதே. ஆகையால் எனது இந்த முயற்சியில் யாவரும் இவற்றை பலருக்கும் அனுப்பி மொழி படைப்பாற்றல் நல்கருத்துக்கள் வளர்ந்திட உதவ கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதிரி முயற்சிகள் மருத்துவரில் ஒரு சிலரை செய்கிறோம். அதனால் ஆதரவு தருவோம். தங்கள் அன்புள்ள இலக்கிய மொழி சேவையில் டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். நன்றி, வணக்கம்.